தமிழகத்தில் மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவதற்கு இதுதான் சரியான தருணம். அரசு இதனை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் கோரிக்கை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் மதுவில்லா தமிழகம் என்ற ரீதியிலேயே செயல்பட்டார்கள். என்னுடைய தலைமையிலே 2015ஆம் ஆண்டு 1 கோடி கையெழுத்தை தமிழக மக்களிடம் பெற்று மதுவில்லா தமிழகம் என்ற ரீதியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆளுநரிடம் அதை சமர்ப்பித்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மதுவில்லா தமிழகம் என்ற ரீதியிலே பல ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், உண்ணாவிரதம் நடத்தப்பட்டிருக்கிறது. அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை என்பது வருத்தமான செய்தி. ஏன் டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு இதுதான் சரியான தருணம் என்று கூறுகின்றேன் என்றால், தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு அதிகரித்து கொண்டு போகிறது. இதற்கு பல காரணங்கள். டாஸ்மாக் ஒரு காரணம் என்றால், அதை மிஞ்சும் அளவிற்கு போதைப் பொருட்கள் தற்போது காரணமாக இருப்பது மிகுந்த வேதனைக்குரிய, வருத்தத்துக்குரிய செய்தி. தமிழக அரசு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறது. மக்கள் அரசின் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். எனவே மாணவர்களை தவறான வழிக்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த பழக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அதற்கு அதிகாரம் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மட்டுமே இருக்கிறது. எனவே திமுக அரசு டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைப்பதற்கான அறிவிப்பை அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று தொடங்கி அறிவித்து அமல்படுத்த வேண்டும். தங்களுடைய ஆட்சி முடிவுக்குள் தமிழகத்தில் மதுவில்லா தமிழகம் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும். போதைப் பொருள் நடமாட்டத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். இதனை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நிபா வைரஸ் கேரளாவிலே சில மாவட்டங்களிலே அதிகரித்து கொண்டு போகிறது. தமிழகத்தில் குறிப்பாக குமரி மாவட்டத்தினுடைய எல்லையிலே சில பகுதியிலே நிபா வைரஸ் இருப்பதாக சில தகவல்கள் வெளிவருகிறது. இதற்கு உடனடி நடவடிக்கை தேவை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசுடைய சுகாதாரத்துறையும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரும் அதிகாரிகளும் உடனடியாக எடுத்து நிபா வைரஸ் குமரி எல்லைக்குள் வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்குண்டான பணிகளை கிராமம் முதல் நகரம் வரை சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செய்ய வேண்டும். இது அவசர பணி, அவசிய பணி என்று தமாக வலியுறுத்துகிறது. முதல்வருடைய வெளிநாட்டினுடைய பயணம் ஆக்கப்பூர்வமான பயணமாக இருந்ததா என்பது கேள்விக்குறி. தமிழகத்தை விட அடுத்த நிலையிலே சிறிய மாவட்டமாக இருக்கிற தெலுங்கானா மாவட்டம், கர்நாடக மாவட்டம், அந்த மாவட்டத்தினுடைய முதல்வர்களெல்லாம் செல்லும் போது நம்மை விட அதிக அளவிலே வெளிநாட்டு தொழில்களையும் வெளிநாட்டு வருமானத்தையும் ஈர்க்கக்கூடிய நிலை
ஏற்படும் போது தமிழகத்தில் ஏன் இந்த தொய்வு நிலை என்பது கேள்விக்குறி. தமிழகத்தினுடைய அரசனுடைய செயல்பாட்டிற்கு வெளிப்படு தன்மை தேவை. அதுவே இந்த தேக்கத்திற்கு காரணமாக இருக்கலாம். பூரண மதுவிலக்குங்கிறது மாநில அரசு இல்ல மத்திய அரசு? நீங்க பூரண மதுவிலக்குன்னா மாநில அரசு தான். மக்களை ஏமாற்றுவதற்கு மத்திய அரசு என்று கூறுவது ஒருபோதும் ஏற்க முடியாது. மக்கள் மாநில அரசை நன்கு புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். டாஸ்மாகை பொறுத்தவரை அவர்கள் கூறுவதை மக்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மேலும் மேலும் பொய் வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்தது போல் தற்போது மதுக்கடைகளை மூடுவோம் என்று கூறி மக்களை அரசு ஏமாற்ற நினைக்கிறது. அதனை அவர்கள் உறுதியாக செய்யவில்லை என்றால் வருகின்ற தேர்தல் காலங்களிலே மக்கள் அரசுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது.